இன்றைக்கு 39 நாடாளுமன்றங்கள் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டீங்க. செஞ்சாங்களா? நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளாவது இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறை இவர்கள் செய்தார்களா? இல்ல. ஆக தேர்தல் நேரத்தில் வீரவசனம் பேசுவாங்க, மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காட்டிலே பறக்க விட்டுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் நடைபெற்ற போதும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது.